வணக்கம் நேயர்களே, உங்கள் ஜிகே டிஜிட்டல் வழங்கும் குக் வித் ஜிகே. ஒவ்வொரு வாரமும் நம்மளுடைய செஃப் கௌதம் சார் சூப்பரான டிஷ் எல்லாம் உங்களுக்காக சுவையாக செஞ்சு காட்டிட்டு இருக்காரு. இன்னைக்கு என்ன சுவையான ரெசிபின்னு பார்க்கலாம் வாங்க. ஓகே, இன்னைக்கு என்ன டிஷ் நம்ம பார்க்க போகிறோம்? நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது வந்து இடிச்ச நண்டு சாறு. ஓகே, இடிச்ச நண்டு சாறு. ஓகே, நண்டுனாவே வந்து மோஸ்ட்லி எல்லாருக்குமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த கோல்டாக இருக்கவங்களுக்குலாம் எடுத்துக்கிட்டாங்கன்னா சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இடிச்ச நண்டு சாறு, அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்றதை பார்ப்போம். ஓகே, அதுக்கு தேவையான பொருட்கள் நம்ம வந்து நல்லெண்ணெய், முழு மிளகு, மிளகுத்தூள், ஜீராத்தூள், பச்சை மிளகா, இடிச்ச பூண்டு, தக்காளி, வெங்காயம், மஞ்சத்தூள், உப்பு. நண்டு வந்து இடிச்சு வச்சிருக்கோம். ஓகே, நண்டு வந்து நல்லா வந்து நம்ம இடிச்சு இந்த மாதிரி எடுத்துக்கணும் வச்சிருக்காங்க. சூப்பர். ஓகே, இதோட செய்முறையை நம்ம இப்போ பார்க்கலாம். ஓகே, இடிச்ச நண்டு சாறு இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கடாய் நல்லா சூடானதுக்கப்புறம் நல்லெண்ணெய் போடுங்க. டிஷ்ஷுக்கு ஏற்ற மாதிரி ஆயிலை மாற்றுறீங்க சார் நீங்கள்? ஓகே, ஏன்னா லாஸ்ட் டைம் ஏன் போடுறோம்னா நம்ம ஏற்கனவே நண்டு வந்து பார்த்தீங்கன்னா உஷ்ணம் அதிகமாக இருக்கும். சில பேர் அந்த உஷ்ணம் கூட ஒத்துக்காது. நல்லா கோல்டு சாப்பிடும், சில இந்த உஷ்ணம் ஒத்துக்காது. அது குளிர்ச்சிக்காக தான் அந்த நல்லெண்ணெய் போடுறது. ஓகே, நண்டு வந்து பாடி ஹீட் ஆகிடும். அந்த ஹீட்டை வந்து குளிர்ச்சி தணியறதுக்காக சார் வந்து நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிட்டாரு. சூடானதுக்கப்புறம் முழு மிளகு தாளிப்புக்காக. சரி, இப்போது இந்த நண்டு வந்து நீங்கள் முழுசாக அப்படியே எடுத்து இடிச்சிட்டிங்களா? அது எப்படி? அந்த கொடுக்கு மட்டும் எடுத்து இடிச்சு வச்சிருக்கேன். ஓகே, அந்த பாடி வேண்டாம். பாடி இதுக்கு தேவையில்லை. தனியாக நம்ம பெப்பர் மசாலா கூட பண்ணலாம். அது பண்ணலாம். ஓகே, போடுறவும் போட்டுக்கலாம். அதுதான் கேட்குறேன். நான் என்ன கேட்குறேன்னா, நண்டு முழுசாவும் இடிச்சு போட்டுக்கலாமா, இல்லை இந்த கொடுக்கு மட்டும் போட்டால் டேஸ்ட்? முழுசாவும் இடிச்சு போட்டுக்கலாம். ஓகே, பார்த்தீங்களா, மிளகு வெடிக்க ஆரம்பிச்சோம். ஒரு 2 பச்சை மிளகா. ஓகே, 2 பச்சை மிளகா. ஃபஸ்ட்டு ஆயில் ஊற்றிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து தாளிப்புக்காக முழு மிளகு வந்து போட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு 4 பச்சை மிளகா போட்டிருக்காரு சார். அடுத்து கொஞ்சம் இதுவானதுக்கப்புறம் பூண்டு. ஓகே, இடித்து வச்ச பூண்டு ஒரு 10 பல்லு பூண்டு. இது நல்லா வந்துட்டு ஒரு நல்லா இந்த தாளிப்பு தகுந்த மாதிரி வந்து ஃப்ரை ஆகணும். மோஸ்ட்லி இந்த கோல்டானவங்க வந்துட்டு இந்த ஹீட்டு இது சூப் வச்சு சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது இல்லைங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா சளி பிடிச்சவங்களுக்கு கோல்டு சாப்பிட்றவங்க நல்லா சாப்பிடலாம் நண்டு. ஓகே, கோல்டு. அப்போ வந்து ஹீட்டாக இருக்கவங்க சாப்பிடக்கூடாது. சாப்பிட தேவையில்லை. அதுக்கு பதில் தான் நம்ம ஆயிலே மாற்றிருக்கோம். நல்லெண்ணெய் வந்து யூஸ் பண்ணியிருக்காரு. சூப்பர் சார். எண்ணெய் கூட பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் செக் எண்ணெய் வாங்குறது நல்லது. இந்த பாக்கெட் எண்ணெய் வாங்காதீங்க. ஓகே, பாக்கெட் ஆயில் வந்து மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணுறது. அந்த நல்லெண்ணெய் வந்து செக்கில் ஆடுறது யூஸ் பண்ணிங்கன்னா நம்ம ஹெல்த்தியாகவும் இருக்கலாம். சூப்பராக சொல்லியிருக்காரு. ஓகே, இது குக் ஆகிட்டே இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன சார் ஆட் பண்ண போகிறோம்? கூட வெங்காயம். எத்தனை வெங்காயம்? இது பார்த்தீங்கன்னா ஒரு வெங்காயம் போட்டால் போதும். ஒரு வெங்காயம். ஒரே வெங்காயம். பொடியாக நறுக்கி சொல்லுவோம் வெங்காயத்தை. ஓகே, பொடியாக வெங்காயத்தை வந்து நல்லா கட் பண்ணிவிட்டு அது கூட போட்டு கொஞ்சம் டீப் ஃப்ரை பண்ணிட்டு அது ப்ரௌனிஷ் கலர் வரணுமா? தேவையில்லை. ரொம்ப ப்ரௌனிஷ் வரணும்னு அவசியம் இல்லை. ஓகே, நம்ம அந்த பூண்டு மிளகே ஸ்மெல்லு சூப்பராக இருக்குது. ஓகே, இந்த கிளைமேட்டுக்கு தகுந்த மாதிரி சூப்பரான சூப் நம்ம வந்து சூப்பு சொல்லலாம். சூப் வந்து நம்ம வந்து ஸ்ட்ரெயின் பண்ண தேவையில்லை, அப்படியே சாப்பிட போகிறது. ஓகே, நல்லா விரும்பி எல்லாருமே சாப்பிடக்கூடிய ஒரு விஷயம்தான். ஓகே, ஹெல்த்தியான ஃபுட்டுன்னு சொல்லலாம் நம்மளுக்கு. சார், ஒவ்வொரு வாரமும் ஒரு லாஸ்ட் டைம் நீங்கள் கார சட்னி இந்த மாதிரிலாம் நிறைய கொடுத்தீங்க. இன்றைக்கி என்ன டிப்ஸ் சொல்ல போகிறீங்க? நண்டு சொல்ல பார்த்தீங்களா? இப்போ நண்டு வாங்குறது எப்படின்னு நம்ம முதல்ல பார்க்கணும். இப்போ நம்ம கடையில் போயிட்டு வாங்குறோம். ஓகே, அது பெரிய கடல் நண்டு பெரிய நல்லா கட்டி தான் வச்சிருப்பாங்க. கயிறு போட்டு கட்டி. மேக்ஸிமம் ஃப்ரெஷ்ஷாக வாங்குறது ரொம்ப நல்லது. லைவாக வாங்குறது ரொம்ப நல்லது. உயிரோடு இருக்கிறது ரொம்ப நல்லது. உயிரோட நண்டு நம்ம அது ரொம்ப நல்லது. ஓகே, இந்த சூப் நண்டு செய்யும் போது உயிரோட நண்டை வந்து யூஸ் பண்ணுங்க. அப்போ வந்து நல்லாயிருக்கும். இன்னும் ஃப்ரெஷ்ஷாக வந்து அதோட நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லியிருக்காரு. சூப்பர் சார். ஓகே, நல்லா கொஞ்சம் ஃப்ரை ஆகிடுச்சு. தக்காளி ஒரு தக்காளி போட்டால் போதும். ஒரே ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாமே குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. நல்லா இது கூட மசாலா என்ன மசாலா சார்? இது சீரகத்தூள். ஓகே,
இது வந்து பார்த்தீங்கன்னா 1 ஸ்பூன் சீரகத்தூள். கரெக்டாக 1 ஸ்பூன் சீரகத்தூள். 1 டீஸ்பூன். ஓகே. மிளகு அதே மாதிரி 1 டீஸ்பூன். ஓகே. முழு மிளகு ஃபஸ்ட்டு நம்ம தாளிக்கிறதுக்கு போடணும். அதுக்கப்புறம் வந்து மிளகுத்தூள் 1 டீஸ்பூன் போடணும். சீரகத்தூள் கொஞ்சோண்டு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம், ஏன்னா அது வந்து ஆன்டிபயோட்டிக் ரொம்ப நல்லது, அது எல்லாம் சாப்பாட்டில் சேர்க்குறது. அப்போ தேவையான அளவு உப்பு. சூப்பர். ஓகே, நம்ம மசாலாலாம் வந்து ஆட் பண்ணியாச்சு. ஓகே, நெக்ஸ்ட் எல்லாமே நல்லா வந்து கொஞ்சம் நல்லா வதங்கணும். நம்ம நண்டு சேர்த்துடலாம். ஓகே, இடிச்சு வச்ச நண்டு. ஓகே, இந்த மசாலாலாம் நம்ம ஆட் பண்ணிவிட்டு உடனே அந்த நண்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மசாலாலாம் வந்து அந்த நண்டுக்குள்ளே நல்லா ஊறின அப்புறம் தான் வந்துட்டு சுவையாக இருக்கும் சொல்லியிருக்காரு சார். இந்த நண்டு நம்ம எவ்வளோ இடிக்கிறோமோ அவ்வளோ நமக்கு ருசி நல்லாயிருக்கும். நல்லா இடித்து கொடுக்கலாம். இந்த கோல்டு ஆகிடுச்சேன்னா டக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், மார்க்கெட் போங்க, நண்டு வாங்குங்க. சார் சொல்கிற மாதிரி இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் எடுத்து வச்சுட்டு நீங்கள் சூப்பராக வந்து நண்டு பண்ணலான்னு சொல்லியிருக்காரு. நண்டு சூப்பு தண்ணி சேர்த்துக்குங்க. ஓகே, தண்ணி எவ்வளோ சார் ஆட் பண்ணலாம்? இப்போ நம்ம வந்து ஒரு 200 கிராம் நண்டு எடுக்கிறோன்னா அது ஒரு 2 லிட்டர் தண்ணி ஊற்றலாம் நம்ம. ஓகே, அந்த மாதிரி எடுத்துக்கங்க. தண்ணி இது சேர்த்துக்குங்க. ஓகே, 200 கிராம் நண்டு எவ்வளோக்கு எடுத்துக்கணும் அந்த அளவுக்கு குவான்டிட்டிக்கு தகுந்த மாதிரி நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஒரு 70% நம்மளுக்கு குக் ஆகிடுச்சு, ரெடி ஆகிடுச்சின்னு சொல்லலாம். குக் ஆனதோட இது ஒரு 15 to 20 நிமிஷம் நம்ம நல்லா கொதிக்க வைக்கணும். அப்போ தான் வந்து அந்த சூப்பு கமக்க நம்மளால் குடிக்க முடியும். ஓகே, அது ரெடி ஆகிட்டே இருக்குது, பார்ப்போம். நண்டு சார் சூப் வந்து ரெடி. இடிச்ச நண்டு சார் ஓகே தயாராச்சு. அதை ப்ரெசென்ட் பண்ணிடலாம் சார். ஓகே, நண்டு சார் ரெடி ஆயிடுச்சு சார். இது யாரெல்லாம் சாப்பிடலாம்? இது குழந்தைங்களும் சாப்பிடலாம், பெரியவங்க சாப்பிடலாம். குழந்தைங்க கொஞ்சம் காரம் கம்மியாக பண்ணி சாப்பிடலாம், பெரியவங்க கொஞ்சம் காரம் அதிகமாக சாப்பிடலாம். கோல்டு வச்சு சளி பிடிச்சவங்க கோல்டு கொடுக்கும் நல்லாவே சாப்பிடலாம். அது ஓகே, சூப்பர். நம்ம கோல்டு ஆனவங்க வந்து மோஸ்ட்லி எடுத்துக்கலாம் அப்படின்னா, நார்மலாக நம்ம வந்து எல்லாருமே எடுத்துக்கலாம். நண்டு வந்து ஹெல்த்தியான ஃபுட்டு தான் அப்படின்னு சொல்லலாம். சின்ன குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்றாங்கன்னா ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டு நம்மளுடைய கௌதம் சார் உங்களுக்காக செஞ்சு காட்டியிருக்காங்க. ஓகே, நம்மளுடைய குக் வித் ஜிகே யூடியூப் சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது வந்து வீடியோஸ் வந்து சமையல் ஏதாவது கற்றுக்கணும் நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா கீழே கமெண்ட்ஸ் கொடுத்தீங்கன்னா நம்மளுடைய கௌதம் சார் உங்களுக்காக செஞ்சு கொடுப்பார். ஏதாவது டிப்ஸ் வேணும்னாலும் கேட்டிங்கனாலும் உங்களுக்கு டிப்ஸ் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் வேறு ஒரு சூப்பரான ரெசிபியில் உங்களை சந்திக்கிறேன். அண்டில் தென் பை ஃப்ரம் ஸ்வேதா.